A force F equal to 20 Newton is applied to a block. அது ரெஸ்ட்ல இருக்கு. After the block has moved a distance of 8 meter to the right, ஒரு 8 மீட்டர் போன உடனே horizontal component of force மட்டும் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ find the velocity with which the block arrives at a starting point. அப்போ கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும், இப்போ ரெண்டு காம்பனண்ட் இருக்கும், ஒன்று வெர்டிக்கல் காம்பனண்ட்டு, இன்னொன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு. அதனால அது இந்த சைடு மூவ் ஆகும் பொழுது 8 மீட்டர் மட்டும் மூவ் ஆன உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஃபோர்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆல்ரெடி இது மூவ் ஆகிட்டு இருக்கு, நகர்ந்துட்டு இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட இது நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது, இல்லை ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் இருக்கும் பொழுது அது நகர்ந்துட்டு இருக்கு ஒரு வெலாசிட்டியோடங்கும்போது என்ன ஆகும், இப்போ இந்த சைடு ஆப்போசிட் சைடு ஃபோர்ஸ் ஆயிடுச்சு 8 மீட்டருக்கு அப்புறம். அப்போ அது கொஞ்சம் தூரம் இப்படி மூவ் ஆகிட்டு அங்கே போய் ஸ்டாப் ஆகும். ஏன்னா வந்து இது ஆப்போசிட் ஃபோர்ஸு, இது பாடி ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே ஸ்டாப் ஆன உடனே திரும்ப என்ன பண்ணும், இந்த ஃபோர்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஃபோர்ஸை, அப்போ திரும்ப இந்த சைடு வர ஆரம்பிக்கும். இந்த சைடு வரும் பொழுது எந்த வெலாசிட்டியில வருது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இங்கே இருந்து இப்போ 8 மீட்டர் மூவ் ஆயிட்டாங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே இந்த ஃபோர்ஸ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே இப்போ எவ்வளோ தூரம் இங்கே போயிட்டு இது வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேயா, இது ஸ்டாப் அந்த டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ அந்த டிஸ்டன்ஸில் இங்கே வந்து என்ன ஆகிடும், வெலாசிட்டி 0 ஆகிடும். இதை V1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது V2 ஆகிடும், இது வந்து 0 ஆகிடும். இந்த V2 0 ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இது இவ்வளோ தூரம் வரணும். அப்போ நமக்கு V3 கண்டுபிடிக்கணும். இப்போ 8 + Sங்கிறது தான் நம்மளுடைய கொஷன். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலை. இப்போ இதை வச்சு இந்த சம்மை நம்ம பண்ணினோம்னா ஸோ என்னாகும், நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். ஸோ இங்கே என்ன ஆகுது, உங்களுக்கு 2 இந்த இடத்துல F வந்து கொடுத்துருக்காங்க 20 நியூட்டன், இது வந்து 37 அப்படின்னா 20 cos 37, ஏன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் இல்லையா. வெர்டிக்கல் காம்பனண்ட் என்னது 20 sin 37. நமக்கு தெரியும் இங்கே நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும், mg இங்கே இருக்கும். இதை தவிர்த்து நமக்கு என்ன இருக்கும், ஃபோர்ஸ் இந்த சைடு கொடுத்ததுனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து பார்க்கணும், ப்ளஸ் வெர்டிக்கல் டைரக்ஷனில் நமக்கு வந்து ஃபோர்ஸ் பார்க்கணும். ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷனில் பார்க்கும் பொழுது எனக்கு எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, நார்மல் மேலே இருக்குது, ப்ளஸ் 20 sin 37 இருக்குது. அது வந்து ஈக்குலிபிரியம் டாப்பில் ஆகலை இல்லையா, அது வந்து டிப் ஆகாமல் மூவ் ஆகிறதுனால n + 2 sin 37 = mg. அப்போ எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் வேணும்னா mg - 2 sin 37. இப்போ mg என்னது 20, 2 × 10 இல்லையா, ஸோ 20ன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து பாருங்க mg மாஸ் அண்டு 20 sin 37க்கு நான் 2 sin 37 எடுக்கேன். ஸோ 20 × 37 என்னப்பா 3/5. ஸோ 20 - 12 என்னது எனக்கு 8 நியூட்டன். கரெக்டா, எனக்கு நார்மல் ரியாக்ஷன் வந்து 8 நியூட்டன். அப்போ எனக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எனக்கு என்ன வேணும், ஃப்ரிக்ஷன் வேணும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் μ × n. நியூ வேல்யூ கொடுத்துருக்காங்க டயக்ராம்லேயே 0.25 × 8. 0.25 × 8னா 2 நியூட்டன். இப்போ நான் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு போய் நான் ஈக்குவேட் பண்ண எனக்கு என்னது, இப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது இந்த சைடு. அதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம அது ரெஸ்ட்டில் இல்லை, வெலாசிட்டியோட மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு வந்து ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் என்னது 20 cos 37 மைனஸ் ஃப்ரிக்ஷன். 20 வந்து எவ்வளவு, cos 37 4/5 மைனஸ் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு 0.25, சாரி 2 நியூட்டன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இல்லையா, திரும்ப எனக்கு கேல்குலேஷன் போடணும். ஸோ 2 நியூட்டன். அப்போ 16 - 2 வந்து எனக்கு என்னது 14 நியூட்டன் F net. எனக்கு F net எது கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் தேவை இல்லையா, அதுக்காக தானே நம்ம F net கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் எனக்கு எவ்வளவு, ஸோ ஆக்சலரேஷன் வந்து F net / m. ஸோ 14 / 2 7 m/s². முடிஞ்சுதா. ஸோ இப்போ நம்ம இது வந்து 8 மீட்டர் மூவ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், V1 கண்டுபிடிக்கணும். சரியா, இனிஷியலி ரெஸ்ட், U வந்து ரெஸ்ட். ஓகே, இது எங்கிருந்து, பிளாக் இங்கிருந்து 8 மீட்டர் மூவ் ஆகிற வரைக்கும் இங்கே என்ன வெலாசிட்டின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் ரிவர்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ பார்க்கும் பொழுது இங்கே என்ன ஆகும், எனக்கு U வந்து 0. அப்போ எனக்கு V1 வேணும்.
v1 square is equal to u square plus 2as. கரெக்டா 8 மீட்டர். ஸோ u square 0 2 into acceleration வந்து எவ்வளவு எனக்கு 7 into 8 8 மீட்டர் மூவ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ஹரிசான்டல் டைரக்ஷனில். அப்போ ரிவர்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது நல்லா பாருங்க, இங்கே வந்து பிளாக் இப்படியே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் இங்கே கொடுக்குறோம், ஆனால் மூவிங் டைரக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். கரெக்டா? அப்போ எனக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், ஆக்சலரேஷன் பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் 20 cos 37 20 cos 37 plus friction force. அப்போ எனக்கு என்ன ஆகும், 16 plus 2 18 ஆகிடும், டிவைடட் பை 2. ஏன்னா நான் வந்து எஃப் நெட்டு தான் அதை கண்டுபிடிச்சேன், அதுலேயே பண்ணி எழுதிட்டேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டா? ஆக்சலரேஷன் வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். இது ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே அடிஷன் ஆகிடு. இப்போ ஆக்சலரேஷன் இங்கே எப்படி இருக்கும். அப்போ எனக்கு ஃபைனலாக எங்கேப்பா போய் பிளாக் இப்போ ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு 8 மீட்டர் வந்துருச்சு, நான் ஃபோர்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் பிளாக் ஆல்ரெடி இங்கே ஆக்சலரேஷனோட போயிட்டுருக்கு. இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னால கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகும். ஏன்னா அதுக்கு மேலே அதனால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தானே இந்த சைடு வரும். அப்போ இந்த ஸ்டாப் ஆன இடத்துல வெலாசிட்டி என்னது v2. ஆனால் இங்கே இருக்கும்போது v1 என்னது நமக்கு வந்து இவ்வளோ வெலாசிட்டி. ஸோ எகெயின் யூஸ் பண்ணுங்க, v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, v2 ஸ்கொயர் 0. ஸோ v1 ஸ்கொயர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் இல்லையா, இங்கிருந்து இங்கே டிஸ்டன்ஸ் தெரியாது, அதுக்காக தான் v1 ஸ்கொயர் என்னப்பா, v1 ஸ்கொயர் வந்து இங்கே தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஜஸ்ட் எழுதினோம்னா இது 0 ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஏன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் சைடில் இருக்குது மூமெண்ட்டுக்கு. ஸோ நமக்கு 2s வேணும்னா v1 ஸ்கொயர் பை 2a. v1 ஸ்கொயர் என்னது 2 into 7 into 8 divided by 2 into acceleration 9. ஸோ 7 into 8 by 9 வந்து தான் என்னுடைய டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும் பிளாக்கு, இப்போ 8 மீட்டர் போயிடுத்து, இங்கே போயிட்டு ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப அதே ஃபோர்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ இது 8 ப்ளஸ் இந்த எஸ். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க, நமக்கு v2 0ன்னு தெரியும். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு v கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v ஸ்கொயர் ஈக்குவல் டு v2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a டோட்டல் எஸ். அப்போ 8 ப்ளஸ் எஸ். கரெக்டா? இப்போ இது வந்து என்னது 0. ஸோ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a இன்ட்டு 8 ப்ளஸ் எஸ். பட் இங்கே ஆக்சலரேஷன் என்னப்பா வரும், நல்லா பாருங்க. இப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகுது. அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன ஆகிடும், இந்த சைடு போயிடும். அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா எகெயின் வந்து 16 மைனஸ் 2 டிவைடட் பை 2. ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னது 2. ஸோ அப்ளைடு ஃபோர் 16. ஸோ 7 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 8 ப்ளஸ் 7 இன்ட்டு 8. நீங்கள் கேல்குலேஷன் போட்டுக்கலாம். 56 by 9. சரியா? So v square will be equal to 14 into, இதுக்கு மேலே கேல்குலேஷன் நீங்கள் போட்டுக்கோங்க, 72 plus 56 by 9. கரெக்டா? 72 plus 56 எவ்வளோப்பா, 128 divided by 9. சரி, 128 நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 6 4 4 16. ஓகே, 4 16. ஸோ எனக்கு என்ன ஆகும் இங்கே, இப்போ ஆல்ரெடி இதில் ஒரு 2 இருக்குது. அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 4 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். கரெக்டா? டிவைடட் பை 3 ஸ்கொயர். v ஸ்கொயர் என்ன ஆகும், 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2 வெளியில் வரும், 3 வெளியில் வரும், அண்டர் ரூட் 7 வரும். ஸோ 16 by 3 √7 மீட்டர் பர் செகண்ட் தான் என்னோட ஆன்சர். ஓகேயா?